குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்க்க போகிறோம். மேக்ஸில் லெசன் 2 நம்பர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதுவரை என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு தென் அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்னென்னா ஒரு கொடுத்துருக்க அந்த நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கொயர்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 4 × 4, 5 ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா 5 × 5 இந்த மாதிரி தான் பார்த்தோம். இது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் ஒரு டேபிள் மாதிரி ஒரு டேபிள் காலம் போட்டு அதில் எதுலாம் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். ஃபேக்டர்ஸ்னால் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு நம்பர் வச்சு கொடுத்துருக்க ஒரு நம்பரை இன்னொரு நம்பரை வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃபேக்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம 2-ஐ டிவைட் பண்ணும்போது 2-ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நம்பரை வேறு ஒரு நம்பரால் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃபேக்டர் நம்பர்னு பார்த்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இப்போ வந்து ஃபேக்டர் ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த 4ங்கிற நம்பர் வந்து எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டேபிளில் வரும், செகண்ட் டேபிளில் வரும், தென் 4th டேபிளில் வரும். வேறு எந்த டேபிளும் என்ன வராது? அந்த 4ங்கிற அந்த நம்பர் வராது. ஸோ அந்த 4ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 and 4. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 18 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் 18 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 18 வந்து எந்தெந்த டேபிள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 1, 2, 3, 6, 9 and 18 இந்த டேபிள்லாம் என்ன வரும்? இந்த 18 அப்படிங்கிற நம்பர் வரும். பார்த்தீங்கன்னா 1 × 18 18, 9 × 2 18, 3 × 4 18 இந்த மாதிரி 6 × 3 18, 9 × 2 18, 18 × 1 18 இந்த மாதிரி என்ன பண்ணோம்? ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும் அப்படின்றத வச்சு அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணோம்? நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். தென் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொடுத்துருக்க நம்பரை வந்து அது வந்து ஃபேக்டர் நம்பரா கொடுத்துருக்க நம்பர் வந்து ஃபேக்டர் நம்பரா இல்லையா அப்படின்றத டேபிள் காலம் வச்சு பார்த்தோம். தென் அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா காம்போசைட் நம்பர்ஸ். காம்போசைட் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்க ஒரு நம்பரை மோர் தென் 1 நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் என்னென்னு பார்த்தோம்? காம்போசைட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 4, 6, 8, 9, 12, 26, 60, 448 and 860. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 4 எந்தெந்த டேபிள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும். அதாவது மோர் தென் 1 டேபிள்ஸ். அதாவது ஒரு டேபிள் மட்டும் இல்லாமல் மொத்தம் 3 டேபிளில் இந்த 4ங்கிற நம்பர் அப்பேர் ஆகுது. அதாவது ஒரு நம்பரை வந்து மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா அதான் என்னது? காம்போசைட் நம்பர்னு பார்த்தோம். தென் ப்ரைம் நம்பர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எந்தெந்த டேபிளில் மட்டும் வரும்னா அந்த 1 டேபிள்னா அந்த 1 டேபிளில் மட்டும் தான் இந்த ப்ரைம் நம்பர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 எடுத்துட்டோம்னா 2 எந்தெந்த டேபிள்லாம் வரும்னா 2, 1 is 2 அந்த ஒரு டேபிளில் மட்டும் என்ன வரும்? அந்த 2 வரும். இப்போ 3 பாருங்கள் 3, 1 is 3 அதில் மட்டும்தான் வரும். தவிர வேறு எந்த டேபிள் என்ன வராது? 3 வராது. 7 பார்த்தீங்கன்னா 7, 1 is 7 அந்த டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிளையும் வராது. ஸோ இந்த நம்பர் என்ன பண்ண முடியாது? 1ஆல் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? மல்டிப்ளை பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். மற்ற எந்த நம்பரால் என்ன பண்ண முடியாது? டிவைட் பண்ண முடியாது. அப்படி டிவைட் பண்ணுறதுக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் வந்து 1ஓ 2ஓ ஏதோ ஒரு நம்பர் என்ன கிடைக்கும்? நமக்கு மிச்சம் இருக்கும். 0ன்ற அந்த ஆன்சர் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் என்னது? ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். காமன் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து 2 நம்பருக்கான ஃபேக்டர் இப்போ 12ன்னு எடுத்துட்டோம்னா 12 வந்து எந்தெந்த டேபிளெலாம் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம். 1, 2, 3, 4, 6, 12 இந்த நம்பர்ஸ்லாம் இந்த டேபிள்ஸ்லாம் 12 அப்படிங்கிற நம்பர் வரும். தென் 18 வந்து எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும்னு பார்த்தோம். 1, 2, 3, 6, 9 and 18 இந்தந்த டேபிள்லாம் என்ன வரும்? இந்த 18ங்கிற நம்பர் வந்து அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 × 18 18, 2 × 9 18, 3 × 4 18, 6 × 3 18, 9 × 2 18, 18 × 1 18 மொத்தம் இந்தந்த டேபிள்ஸில் இந்த 18ன்ற நம்பர் வருது. 12ங்கிறது இந்தந்த டேபிள்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 நம்பர்ஸ்க்கும் எந்தெந்த நம்பர்லாம் காமனாக வருது? அதாவது இந்த 2 நம்பரும் எந்தெந்த டேபிள் எல்லாம் காமனாக வரும்னு பார்த்தோம்னா 1 டேபிள் ரெண்டுமே 1 டேபிள் அரைவாகும். செகண்ட் டேபிள்லையுமே வரும். 6 × 2 வந்து 12 வரும், 9 × 2 18 வரும். ஸோ 2 டேபிள்லையும் இந்த 2 நம்பர் வரும். தென் 3 டேபிள்லையும் இந்த நம்பர் வரும். தென் இதில் வரும் 6 டேபிளில் வரும். ஓகேவா? ஏன்னா 18 வந்து 6 டேபிள் வராது. சாரி 4 டேபிள் வராது. 4 டேபிள் சொல்லி பாருங்கள். 4 1 is 4, 4 2 are 8, 4 3 are 12, 4 4 are 16, 4 5 are 20 வந்துடும். இந்த 18 நம்பர் வராது. ஸோ 4th டேபிளில் இந்த 18ன்ற நம்பர் வராது. ஸோ அதை விட்டுட்டோம். தென் 6 டேபிள் பார்த்தீங்கன்னா வரும். 6 1 is 2, 6 2s are 12, 6 3s are 18. ஸோ அந்த 18 வந்து 6 டேபிள்லேயும் வரும். இந்த 3 நம்பர் தான் இது. இந்த 12க்கும் 18க்கும் காமனாக வர டேபிள்ஸ். அதாவது 1 2 3 and 6 இந்த 4 டேபிள்லேயும் தான் என்ன வரும்? இந்த 12 அந்த 18 அப்படின்ற நம்பர்ஸ் வந்து வரும். ஸோ இந்த 12 and 18ஓட காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 and 6. ஓகேவா? இது வரையும் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காமன் ஃபேக்டரை வச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரீ வந்து நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள் 16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் ரஃபாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.
16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். 16 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் பார்க்குறோம், நம்ம 2 வந்து டிவைட் பண்ண போகிறோம். எந்தெந்த நம்பர் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்கும். அதாவது ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 × 4 4 4s are 16 கிடைக்குமா, 4 then 4 4 4s are 16 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ அந்த 4 என்ன ஸ்கொயர் எடுக்கலாம், 4 ஸ்கொயர் எடுத்தால் என்ன கிடைக்கும், 2 2 2s are 4. இங்கேயும் என்ன கிடைக்கும், 2 2s are 4ன்னு கிடைக்குமா பாருங்க, 2 2s are 4 2 2s are 4 4 4s are 16 கிடைச்சதா. இதுதான் அந்த ட்ரீ. ஓகேவா, இது வந்து ட்ரீன்னு சொல்லுவாங்க. 16ங்கிறத வந்து என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் எடுக்கும்போது 4 × 4 16, தென் 4 ஸ்கொயர் எடுக்கும்போது 2 × 2 4 2 × 2 4 பிரிக்கிறோம். இதை வந்து நம்ம பிரிக்க முடியாது, ஏன்னா இது என்னது ஒரு ப்ரைம் நம்பர். 2ங்கிறது என்னது ஒரு ப்ரைம் நம்பர். ஏற்கனவே பார்த்தோமா, ஸோ என்ன பண்ண முடியாது, 2வை பிரிக்க முடியாது, இதோட முடிஞ்சுது. ஸோ இதோட ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 2 தான் இதோட ஃபேக்டர். ஓகேவா, பாருங்க 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. இந்த நம்பர் கிடைச்சிருச்சா. அதாவது நம்ம இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி அந்த 16 அப்படிங்கிற அந்த நம்பர் கண்டுபிடிச்சு பாருங்களா. 2 × 2 4 4 × 2 8 8 × 2 16. இங்கே இருக்கிறதும் நமக்கு ஒரே நம்பராக இருக்கா, அதான் அது வந்து இந்த ஃபேக்டர் தான் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஒர்க் புக்கில் எப்படி இதோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தோமா, பார்த்தீங்கன்னா 17 வந்து எந்தெந்த டேபிளில் வரும், ஒரு டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ அது என்னது ஒரு ப்ரைம் நம்பர்னு வந்தால் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா எஃப்னு மென்ஷன் பண்ணணும். 8 பாருங்கள் 2 டேபிளில் வரும், 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 8 டேபிளில் வரும். மோர் தென் 1 டேபிள்ஸில் வருதா, ஸோ அதாவது காம்போசைட் நம்பர். இப்போ 21 பாருங்கள் 7 3s are 21 வருமா, தென் 21 டேபிளில் வருமா, அப்புறம் 7 டேபிளில் வரும். ஸோ மொத்தம் மோர் தென் 1 டேபிளில் வரனால என்னது அது ஒரு காம்போசைட் நம்பர். 13 பார்த்தீங்கன்னா 13 × 1 13 அந்த ஒரு டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ அது என்னது ஒரு ப்ரைம் நம்பர். அங்கே என்ன பண்ணணும், எஃப் வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி மற்ற நம்பர்ஸ்க்குலாம் எது ப்ரைம் நம்பர் எது காம்போசைட் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடணும். ஓகேவா, அடுத்து நமக்கு இந்த ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணுறத விட இதோட சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு வந்து ஒர்க் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 48 கொடுத்துருக்காங்க. 48 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க வச்சுருக்காங்கன்னா ப்ரைம் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க. ஓகேவா, இதோட ப்ரைம் ஃபேக்டர், அதாவது கடைசியில் அந்த நம்பரை நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு நம்பரால் டிவைட் பண்ணாலும் நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும், ஏதோ ஒரு ரிமைண்டர் கிடைக்கும், 0 கிடைக்காது. அந்த மாதிரி இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் ஃபேக்டர் அதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம பிடிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை எப்படி பிடிக்கலாம், 2 டேபிளில் வருமா, 2 × 24 48 வருமா. அதாவது இந்த நம்பர் என்ன பண்ண போகிறோம், நம்ம 2 அதாவது 2 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். பாருங்கள் 24 × 24 என்ன கிடைக்கும், 48 கிடைக்குமா, 24 × 24 48. அப்போ என்னது 24 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணால் 48 கிடைக்கும், 2 டைம்ஸ். அதாவது 24ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் என்ன கிடைக்கும், 48. ஸோ இங்கே என்ன வரும் 2. ஓகேவா, நம்மளால் 2 பிரிக்க முடியுமா, முடியாது. ஏன் அப்படின்னா 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். அடுத்தது 24 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 24 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 2 is 2 0, அந்த 4 கீழே வரும், 2 2s are 4 இப்படி வருமா. அப்போ இது என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாமா, அதாவது 12 × 2 பிரிக்கலாமா, 12 × 2 = 24 வருமா. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம், இது பிரிக்க போகிறோம். அப்போ 12 இது வந்து இந்த இதை வந்து இந்த சைட்ஸ் வந்து மாற்றாமல் கொண்டு வரோம். ஏன்னா இங்கே 12 போட்டு நீங்கள் 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கன்ஃபியூஸ் ஆகும், ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ நம்பர்ஸ் சிங்கிள் டிஜிட் வர நம்பர்ஸ்லாம், அதாவது இந்த 2 2 வருது, 2 3 இதெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர்ஸ்லாம் எந்த பக்கமும் இந்த மாதிரி டிவைட் பண்ணுற நம்பர் மல்டிப்ளை பண்ணுற அந்த நம்பர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் வந்து ஈஸியாக நமக்கு வந்து கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், அந்த சைட்ஸ் வந்து மாற்றாமல் கொண்டு வரணும். அடுத்தது பாருங்கள் 12 இருக்குது, 12 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 6 2s are 12 வருமா. இப்போது இது என்ன பண்ணணும், 6 இந்த பக்கம் வந்துடும், 2 என்ன பண்ணுவோம் இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா, அடுத்து 6ஐயும் நம்மளால் என்ன பண்ண முடியும், 2ஆக பிரிக்க முடியும். 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 3 2s are 6 வருதா, 3 2s are 6 வருதா. ஸோ அது என்ன பண்ணலாம், 2 இங்கே வந்துடும், 3 இந்த பக்கம் வந்துடும். இப்போ 2ஐயுமே பிரிக்க முடியாது நம்மளால், 3ஐயும் பிரிக்க முடியாது. ஓகேவா, 2 என்ன பண்ண முடியாது, 2 வந்து 1 டேபிளில் மட்டும்தான் வரும், தென் 3 அதுவும் 1 டேபிளில் மட்டும் தான் வரும். ஸோ இதோட ப்ரைம் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பாருங்கள் 2 × 2 × 2 × 2 × 3. ஓகேவா, 2 × 2 × 2 × 2 × 3, அதாவது 1 2 3 4 டைம்ஸ் 2 வந்திருக்கா, 1 2 3 4 வந்திருக்கா, தென் லாஸ்ட்டாக 3 இருக்குது. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 48 கிடைக்கும். 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 × 3 48. ஓகேவா, இந்த நம்பரை வந்து ஈஸியாக இதோட ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக
இந்த மெத்தட் நம்ம இந்த ட்ரீ மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? இந்த நம்பரோட அதாவது 48ஓட ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம ஒவ்வொன்றா டேபிள் சொல்லி பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுற மெத்தட் தான் இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 48 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ண போகிறோம், ரெண்டாக பிரிக்கிறோம். பிரிக்கும் போது 24 × 2 48 கிடைக்குது. இந்த 2 வந்து நம்மளால பிரிக்க முடியாது, இது என்னது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அதை அப்படியே விட்டுறோம். தென் 24 எடுக்கிறோம். 24 நம்மளால ரெண்டாக பிரிக்க முடியும், அதாவது 12 × 2 போட்டால் 24 வரும். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம 2 டிவைட் பண்ணுறோம். தென் 2 நம்ம அகைன் நம்ம 2 வந்து பிரிக்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் அ ப்ரைம் நம்பர். தென் 12 எடுக்கிறோம். 12 பாருங்க, 12 நம்மளால ரெண்டாக பிரிக்க முடியும். 6 × 2 12 நம்மளால பிரிக்க முடியும், அதையும் பிரிச்சிடுறோம். தென் பாருங்க 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ அதை என்ன பண்ண முடியாது, நம்ம ரெண்டாக பிரிக்க முடியாது. தென் 6 இருக்குது. 6 என்ன பண்ணலாம், 2 × 3, அதாவது 3 × 2 6 நம்மளால பிரிக்க முடியும். அந்த மாதிரி பிரிச்சிட்டோம். தென் நம்மளால 2 பிரிக்க முடியாது, ஏன்னா அது ப்ரைம் நம்பர். 3 கூட என்னது ஒரு ப்ரைம் நம்பர், ஏன்னா அது 1 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ அது என்னது ஒரு ப்ரைம் நம்பர், அதையும் பிரிக்க முடியாது. இதோட இந்த சம் நமக்கு நிற்குது, முடியும். ஓகேவா? இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா ப்ரைம் ஃபேக்டர். ப்ரைம் ஃபேக்டர் கொடுத்துட்டு இந்த நம்பர்ஸ்லாம் வரிசை எழுத வேண்டியது. அதாவது 48லேருந்து பிரிச்சோம் பார்த்தீங்களா, பிரிக்கும்போது இந்த லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து நம்பர்ஸ்லாம் அப்படி எடுக்க வேண்டியதான். 2 × 2 × 2 × 2. லாஸ்ட் நமக்கு என்ன கிடச்சிது, 3. ஸோ × 3, 2 × 2 × 2 × 2 × 3 is equal to 48. சொல்லி பாருங்க, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 × 3 48. ஓகேவா? அடுத்தது இன்னொரு சம் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க, 24. இந்த சம் நான் செஞ்சுருக்கேன் பாருங்க. 24 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். 24 கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதை வந்து 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுவோமா. 24 2 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 1 2 is 2 0, தென் 4 கீழே வரும். 2 2s are 4 வருமா, இப்படி தானே வரும். இப்போ 12 × 2 என்னது 24 கிடைக்குது. அப்போ 2 என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் போடுவோம். 12 இந்த பக்கம் போடுவோம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம 2 டிவைட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ண போகிறோம், 12 2 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். 12 2 பார்ட்டாக பிரிச்சா என்ன கிடைக்கும், 6. இந்த பக்கம் 2, 6 2s are 12 கிடைக்குமா. தென் அகைன் நம்மளால 2 பிரிக்க முடியாது, 6 எடுக்கிறோம். 6 எடுத்தோம்னா பாருங்கள், இந்த பக்கம் 2 வரும், இந்த பக்கம் 3 வரும். இதோட இந்த ஸ்டெப் முடியும், ஏன்னா ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ், ரெண்டுமே நம்ம பிரிக்க முடியாது. ஸோ இதோட ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டர் பாருங்கள், 2 × 2 இன்ட்டு இங்கே ஒரு 2 இருக்குது, 2 × லாஸ்ட் டைம் கிடச்ச ப்ரைம் நம்பர் 3, 24. 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. இந்த ஆன்சர் கிடச்சிதா? இந்த மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபேக்டர் ப்ரைம் ஃபேக்டர்லாம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு ஒர்க் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சம், இப்போ 2 சம்மோட ஆன்சர்ஸ் நான் செஞ்சு காட்டிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 சம்ஸ் வந்து நமக்கு பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. 32, 56, 42, 64, 72 அண்ட் 144 சொல்லிட்டு மொத்தம் 6 சம்ஸ் இருக்குது. அந்த 6 சம்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள், அந்த 32 அப்படின்ற நம்பருக்கு நான் போட்டு காட்டுறேன். அதாவது நம்பர் 3, சம் நம்பர் 3 32க்கு நான் போட்டு காட்டுறேன். அது எப்படி மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம 32 எடுத்துட்டோம்னா 32 வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 32 2ஆல் டிவைட் பண்ணாமல் என்ன கிடைக்கும், 1 2 2, பேலன்ஸ் 1 இருக்குமா, அந்த 2 கீழே என்ன கிடைக்கும், 6 2s are 12. புரியுதா? 32 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 2 is 2, 2 போட்டுரும். தென் பேலன்ஸ் 3லேருந்து 2 போச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். 1 வந்து 2ஆல் என்ன பண்ண முடியாது, நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ மேலே இருக்க நம்பர் கீழே இருக்கிறோம். 12 ஆகுது. 2 6 are 12 கிடைக்கும். ஸோ 12 போட்டு என்ன பண்ணுறோம், ரிமைண்டரை 0 ஆக்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இந்த 32வை 2 பார்ட்டாக பிரிக்க முடியும். எப்படி பிரிக்கலாம், 2 × 16 அப்படின்னு பிரிக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால் 2வை பிரிக்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் அ ப்ரைம் நம்பர். என்ன பண்ணலாம், நம்ம 16 நம்மளால் பிரிக்க முடியும். 16 என்ன பண்ணலாம், நம்ம 2 பார்ட்ஸாக பிரிக்கலாம். இப்போ 16 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 16 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 2s are 16 கிடைக்குமா. ஸோ என்னது 2 இங்கே 8 கிடைச்சிதா. தென் அங்கே என்ன பண்ண முடியாது, நம்மளால் 2வை பிரிக்க முடியாது. 8 பாருங்கள், 8 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 4 2s are 8, 2 இங்கே வந்துடும், 4 இங்கே வந்துடும். 2வை பிரிக்க முடியாது, 4வை பிரிக்கலாம். 4 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2 2s are 4. இப்போ இங்கேயும் 2, இங்கேயும் 2, இது கிடச்சிருந்தா. அடுத்து லாஸ்ட் என்ன முடியாது, 2வை நம்மளால் பிரிக்க முடியாது, பிகாஸ் 2 இஸ் த ப்ரைம் நம்பர். இங்கே எத்தனை 2 இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ ப்ரைம் ஃபேக்டர் என்னது, ப்ரைம் ஃபேக்டர் 2 × 2 × 2 × 2 × 2 is equal to 32. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 × 2 32. கிடைச்சதா, ஆன்சர் கிடைச்சதா. இப்படி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் போட போகிறோம். இதே மாதிரி மிச்சம் 5 சம் இருக்குது. மொத்தம்
8 சம் இருந்தது, அதில் 3 சம் இப்போ நான் பண்ணி காட்டிட்டேன். பேலன்ஸ் 56, 42, 64, 72 அண்ட் 144 மொத்தம் 8 சம்ஸ் இருக்குது. 8 சம்ஸோட ஆன்சரையும் நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் பார்க்க போகிறோம். எனக்கு எல்சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர்ஸ் தான் இதுலேயும் பண்ண போகிறோம். ஆனால் எப்படி பார்க்க போகிறோம்? மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ எல்சிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா கொடுத்துருக்க மோர் தென் 1 நம்பர்ஸை அதோட ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் கிடைக்கிற, அதாவது அதோட ஸ்மாலஸ்ட் டிவைசபிள் நம்பர் கிடைக்கிற வரையும் அதை என்ன பண்ணலாம், நம்ம டிவைட் பண்ணிகிட்டே போகலாம். கடைசியாக இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு லெவல் ரீச் ஆகுது என்ன பண்ணலாம், அந்த நம்பரை நம்ம வந்து டிவைட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நம்ம பார்த்தா அந்த ட்ரீ மெத்தட் மாதிரி தான். கடைசியாக அந்த ப்ரைம் நம்பர் வந்ததுக்கப்புறம் நல்லா டிவைட் பண்ண முடியாது, அந்த லெவல் வரையும் என்ன பண்ணலாம், நம்ம அந்த ட்ரீயை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த எல்சிஎமும் லாஸ்ட்டாக ஒரு நம்பரை டிவைசபிள் பண்ண முடியாதுன்ற அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் வர வரையும் என்ன பண்ணலாம், நம்ம எல்சிஎம் அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி ஸ்டெப்ஸ் கேன் a rabbit jump if it is jumping 4 steps for 10 times? அதாவது ஒரு ரேபிட் வந்து அதாவது 10 times ஒரு ரேபிட் வந்து 10 தடவை 4 ஸ்டெப்பாக ஜம்ப் பண்ணிச்சுன்னா அதனால் எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த 4ங்கிறத 10 டைம்ஸ் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா எல்சிஎம்னா என்னது, லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதை மறந்துடக்கூடாது, லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? அப்போது ஒரு ரேபிட் வந்து 4 ஸ்டெப்ஸு 10 தடவை ஜம்ப் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு சொல்லி, எத்தனை ஸ்டெப்பு அதனால் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து 4 வந்து 10 டைம்ஸ் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 × 1 4, அடுத்து 4 × 2 8, 4 × 3 12, 4 × 4 16, 4 × 5 20, 4 × 6 24, 4 × 7 28, 4 × 8 32, 4 × 9 36 and 4 × 10 40. முதல் எத்தனை ஸ்டெப் அது ஜம்ப் பண்ணும், 40 ஸ்டெப்ஸ் ஜம்ப் பண்ணும். அதாவது மல்டிப்ளேயர்ஸ்னு கொடுத்துட்டாலும் என்ன பண்ணணும், அதை அந்த நம்பரை அடுத்தடுத்து 1 × 2, 1 × 3, 1 × 4, 1 × 5 என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும்னு வச்சுருக்காங்க. தென் சப்போஸ் இது வந்து 5 ஸ்டெப்ஸ், அதாவது அந்த ரேபிட் வந்து 5 ஸ்டெப்பு வந்து 10 தடவை ஜம்ப் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 5 10 15 20 25 30 35 40 45 50 இப்படி தான் என்ன இருக்கும், போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காமன் மல்டிபிள்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நம்ம இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர் பார்த்தோம். அந்த நம்பர் எந்தெந்த டேபிள்லாம் வருது அப்படின்றத காமனாக கண்டுபிடிக்கிறது தான் அந்த காமன் ஃபேக்டர். ஆனால் இப்போ காமன் மல்டிபிள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிள் பை 9 அப்படின்னா அந்த 9 டேபிள் ஃபுல்லாக எழுதிக்கணும். 9 18 27 36ன்னு அந்த 9 டேபிள் ஃபுல்லாக எழுதிக்கணும். தென் 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 12ஓட அந்த டேபிள்ஸ் ஃபுல்லாக எழுதி அந்த டேபிளில் வர ஆன்சர்ஸ் 12 24 36 அந்த நம்பர்ஸ்லாம் எழுதிக்கிட்டு எந்தெந்த நம்பர்லாம் இந்த 2 டேபிளுக்கும் காமனாக வருது அப்படின்றத இதில் இருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் எந்தெந்த டேபிள்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சோம், அது வந்து ஃபேக்டர். இப்போ ஒரு டேபிளை கொடுத்து அந்த டேபிளில் எந்தெந்த நம்பர்லாம் ஒரே மாதிரி வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது என்னது, காமன் மல்டிபிள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 and 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 9க்கும் 12க்கும் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் பொதுவாக வருது, காமனாக எந்தெந்த நம்பர்ஸ்லாம் பொதுவாக வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், 9 டேபிள் 9 9 × 2 18, 9 × 3 27, 9 × 4 36, 9 × 5 45ன்னு 10 வரையும் எழுதிக்கணும். தென் மல்டிபிள்ஸ் ஆஃப் 12, ஏன்னா 9 and 12 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 வந்து எடுத்துக்க போகிறோம். 12 பார்த்தீங்கன்னா 12 12 × 2 24, 12 × 3 36, 12 × 4 48, 12 × 5 60, அது மாதிரி 10 வரையும் என்ன பண்ணணும், இதை எழுதிக்கணும். இப்போ 2 டேபிள்ஸும் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ எந்தெந்த நம்பர்ஸ்லாம் அதில் காமனாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், 9 இதில் இல்லை, 18 இல்லை, 27 இல்லை, ஆனால் 36 2 டேபிள்லையுமே அரைவ் ஆகுதா. ஸோ அதை என்ன பண்ணுறோம், அதை நம்ம தனியாக மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், 45 இல்லை, 54 இல்லை, 63 இல்லை, ஆனால் 72 இருக்கா, ரெண்டுக்குமே காமனாக 72 இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், அதை 72வையும் மார்க் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், 80 81 90 இந்த நம்பருமே இல்லை. ஸோ இந்த டேபிளுக்கு ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸில் இந்த 2 நம்பர் தான் என்னது, காமன் மல்டிபிள்ஸாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன தருவது, காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 and 12 இஸ் 32 and 70, 36 and 72 அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 and 6க்கு வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்றத நான் ரஃபாக ஒரு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். Four and 8, ஓகேவா? சாரி 4 and 6,
4 and 6க்கான காமன் மல்டிபிள்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 என்னென்ன நம்பர்லாம் 4 டேபிளில் வரும்? 4 4 into 2 8 12 16 இப்படி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 நான் வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இது இப்படி எழுதப்படும். ஓகே, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லிட்டுனா என்னென்ன வரும்? 4 அதாவது 4 டேபிளில் வர ஆன்சர்ஸ்லாம் எழுதணும். 4 1 is 2 4 2 are 8 4 3 are 12 அந்த மாதிரி. இப்போ 10 வரையும் எழுதிக்கணும் அதே மாதிரி. ஓகேவா? 4 1 is 4 4 2 are 8 4 3 are 12 4 4 are 16 4 5 are 20 4 6 are 24 4 7 are 28 4 8 are 32 4 9 are 36 and 4 10 are 40 அது வரை எழுதிக்கிறேன். அடுத்தது பாருங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. ஏன்னா 4 and 6க்கான மல்டிபிள்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 6 டேபிள் எழுத போகிறோம். 6 டேபிள் 10 வரை எழுதிக்க வேண்டியதான். Six 1 is 2, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30, 6 6s are 36, 6 7s are 42, 6 8s are 48, 6 9s are 54 and 6 10s are 60. So 4 மல்டிபிள்ஸ் வந்து என்ன பண்ணுறேன்? 10 டைம்ஸ் எழுதிக்கிறேன். தென் 6ஓட மல்டிபிள்ஸை 10 டைம்ஸ் எழுதிக்கிறேன். இப்போ எந்தெந்த நம்பர்ஸ்லாம் அந்த ரெண்டு டேபிளையும் காமனாக வருது பார்த்தீங்கன்னா 4 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 8 இருக்கானா கிடையாது, 12 இருக்கா இங்கேயும் 12 இருக்குது இங்கேயும் 12 இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்து 16 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 16 இல்லை, 20யா 20யும் இல்லை. ஆனால் பாருங்கள் 24 இருக்கா? 24 ரெண்டு டேபிளுமே என்ன இருக்குது? 24 இருக்குது. அடுத்தது பாருங்கள் 28 இல்லை, 32 இல்லை, ஆனால் 36 இருக்கா? இங்கேயும் 36 இருக்குது இங்கேயும் 36 இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணணும்? அந்த 36ஐ ரவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது 40 பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸில் இருக்க அந்த காமன் நம்பர்ஸை மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ 4 டேபிளில் ஃபஸ்ட்டு 4 டேபிள் எழுதுறோம். 4 8 12 16 20 எழுதுறோம். தென் 6 டேபிள் கொடுத்துருக்காங்க. 6ஓட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க. ஸோ 6 டேபிள் 6 12 18 24 10 வரையும் எழுதுறோம். அதாவது 6 10s are 60 4 10s are 40 வரையும் எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு டேபிள்லையும் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் ஒரே மாதிரி வருதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 இருக்கானா இல்லை, 8 இல்லை ஆனால் 12 ரெண்டு டேபிள்லையும் இருக்குது, 16 இல்லை 20 இல்லை ஆனால் 24 ரெண்டு டேபிள்லையுமே இருக்குது, 28 32 இல்லை ஆனால் 36 ரெண்டு டேபிள்லையுமே இருக்குது, தென் 40 இல்லை. ஸோ அப்போ 4 and 6ஓட மல்டிபிள்ஸ் என்னது? 4 and 6ஓட காமன் மல்டிபிள்ஸ் ஆர் லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 24, 36 இந்த மூணு தான் என்னது? இந்த 4 and 6ஓட காமன் லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். ஓகேவா? இது எப்படின்னு புரிஞ்சுதா? 4 6 அப்படின்னு ரெண்டு காமன் மல்டிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க ஈவனாக ஒரே மாதிரி இருக்க நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 டேபிள் எழுதிக்கிறோம் 10 வரையும், தென் 6 டேபிள் எழுதிக்கிறோம் 10 வரையும். இப்போ இந்த ரெண்டு டேபிள் எந்தெந்த நம்பர்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். 12 24 and 36 இருக்குது. அதுதான் என்னது? அந்த 4 and 6ஓட காமன் மல்டிபிள்ஸ். இப்போ இதே ஆன்சர் இங்கே இருக்கான்னு பாருங்கள். இப்போ மேலே பண்ண மாதிரி எங்கேயும் பண்ணியிருக்காங்களா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4 டேபிள் 10 வரை எழுதிருக்காங்க. தென் 6 டேபிள் கொடுத்துருக்காங்க. 6 டேபிள் 10 வரை எழுதிருக்காங்க. இப்போ எந்தெந்த நம்பர்ஸ்லாம் காமனாக வருதுன்னு பார்க்குறாங்க. 12 இருக்குது, 24 இருக்குது, 36 இருக்குது. அப்போ காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 and 6 என்னது? 12 24 and 36. இதே ஆன்சர்ஸ் தானே நமக்கு கிடைச்சது. ஓகே, அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இதில் நம்பர்ஸ் அப்படின்னு இந்த லெசனோட லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் என்னன்னு பார்த்தோம்னா லீஸ்ட் காமன் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படி கொடுத்துருக்காங்க? அப்படி ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பர் மட்டும் வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எல்சிஎம் ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 8 and 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 8ஓட எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 8 வந்து எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும்? 2ஆல் டிவைட் பண்ண முடியும். 2 4s are 8. முன்னாடி பண்ண பார்த்தீங்களா அதே மெத்தட் தான். 2 4s are 8. தென் என்ன பண்ணலாம்? 4 அந்த ட்ரீ மெத்தட் போட்டு பார்த்தீங்களா அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி கூட பண்ணி பாருங்களேன். 8 வந்து 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 4 2s are 8 0. அப்போ என்ன வரும்? 4 இங்கே வந்துடும், 2 இங்கே போயிடும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அதுக்கடுத்து வந்து பார்க்க போகிறோம். 2 2s are 4. ஸோ இங்கேயும் 2 இங்கேயும் 2 நம்மளால் பிரிக்க முடியும். ஏன்னா 2 1 is 2. அதாவது லீஸ்ட் காமன்னாலே கடைசியாக அந்த நம்பரை பிரிக்க முடியாத அளவுக்கு வரையும் என்ன பண்ணலாம்? நம்ம அதை வந்து மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ என்ன பண்ண முடியும்? நம்மளால் 2ஐயும் டிவைட் பண்ண முடியும். 2 1 is 2 பிரிக்க முடியுமா? ஸோ 2 என்ன பண்ணிக்கிறோம்? 2 1 is 2 சொல்லிட்டு பிரிச்சுடுறோம். அடுத்தது பாருங்க 12 கொடுத்துருக்காங்க. 12 2ஆல் பண்ண முடியும். 6 2s are 12. தென் 6 இருக்குது, 6ஐயும் பண்ண முடியும். ஏன்னா 3 2s are 6. அடுத்து 3
3 1 is 3 பண்ண முடியுமா? இது வரையும் பண்ணிட்டோம். தென் 1 என்ன பண்ண முடியாதனால பிரிக்க முடியாது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 8 8க்கு என்ன நம்பர்லாம் வந்துச்சு 2 2 2 and 1 2 2 2 into 1 அந்த 1ங்கிறது லீஸ்ட் காமன். ஸோ அதை என்ன பண்ண முடியாது, நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. எல்லா நம்பருக்குமே பொதுவாக அந்த 1ங்கிறது வரும். ஸோ அந்த 1ங்கிறது நம்ம எடுத்துக்க தேவையில்லை. எனக்கு 2 into 2 into 2 மொத்தம் என்ன கிடச்சிருக்கு 2 into 2 into 2 கிடச்சிருக்கு. தென் 12க்கு பாருங்க 2 into 2 into 3 கிடச்சிருக்கு. அப்போ 12 2 into 2 into 3 கிடச்சிருக்கு. இப்போ இதோட லீஸ்ட் காமன் என்ன அப்படின்னு பார்க்குறது, எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்லையும் 2 காமனாக இருக்கா, ரெண்டு டேபிளுமே 2ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். ஒரு 2 இங்கே வந்துருச்சு. அப்போ அந்த ஒரு 2 எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு 2 இங்கே வந்துருச்சு. ஓகேவா? அடுத்ததும் 2 வந்து காமனாக இருக்குது. ஓகேவா? ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்கா. அப்போ இதில் இருந்து ஒரு 2 என்ன பண்ண போகிறேன் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டாவது 2 வந்துருச்சு. அடுத்து இந்த ரெண்டு நம்பருக்குமே என்ன இல்லை, காமனாக இல்லை. ஸோ என்ன பண்ணணும், அந்த ரெண்டு நம்பரையுமே என்ன பண்ணுவோம் எடுத்துக்கிறோம். 2 into 3 அப்போ 2 into 2 4 4 into 2 8 8 into 3 24. இதுதான் என்னது 8 and 12ஓட லீஸ்ட் காமன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வேற ஒரு நம்பருக்கு நான் பண்ணி காட்டுறேன். இதே நம்பர் பண்ண திரும்ப பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு மறுபடியும் புரியும் அப்படின்றதுக்காக. LCM of 8 and 12 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 8க்கு பார்க்க போகிறோம். இப்போ 8 எடுத்துக்கிட்டோம்னா 8 வந்து 2 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 4 2s are 8 வருமா? ஸோ இங்கே 2 இங்கே 4. அதே மாதிரி தான் நம்ம 2 என்ன பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட்டோம். வர நம்பர்ஸ்லாம் என்ன பண்ண போட்டோம், ரைட் ஹேண்ட் சைட் போட்டோமா. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். 2 எல்லாம் இந்த டேஷ்க்கு இந்த பக்கம் பண்ண போகிறோம். உள்ள வர நம்பர்ஸ் என்ன பண்ண போகிறோம், அந்த பாக்ஸ்குள்ளே கொண்டு வர போகிறோம். அடுத்தது 4 பாருங்க. 4 2 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 2 2s are 4 வருதா? ஸோ 2 இங்கே, மீது இருக்க 2 இங்கே. அடுத்து என்ன பண்ணலாம், 2 வந்து 1 ஆல் டிவைட் பண்ணலாமா. 1 2s are 2 வந்துச்சா. இது வந்து நம்ம 8க்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்காங்க. 12 பாருங்க, 12 2 ஆல் டிவைட் பண்ணலாம். 6 2s are 12 வந்துச்சா. அடுத்தது பாருங்க 3 2s are 6 வந்துச்சா. அடுத்து 3 என்ன டேபிளில் வரும், 1 3s are 3 1 3s are 3. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து 8ஓட LCM of 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க 12 எதெல்லாம் வருதுன்னு பாருங்க. 2 into 2 into 3 இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். 2ல் வந்து 2 into 2 into 2 கண்டுபிடிச்சிருக்கோம். 12ல் வந்து 2 into 2 into 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதெல்லாம் காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இது ரெண்டும் காமனாக ஒரே மாதிரி இருக்குது. இது ரெண்டும் காமனாக ஒரே மாதிரி இருக்குது. இதுதான் இருக்குது, வேறு இருக்குது. ஏன்னா மேலே 2 இருக்குது, கீழே 3 இருக்குது. இது எப்படி ஃபஸ்ட்டு இதோட LCM எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா LCM of 8 and 12 is equal to இந்த ரெண்டு 2 இருக்குது. ஏதாவது ஒரு 2 எடுத்துக்கிட்டாலே போதும். திரும்ப 2 வந்துட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 2 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். நான் ஒரு 2 எடுத்துக்கிறேன். 2 into இங்கேயுமே 2 2 இருக்குது. ஏதாவது ஒரு 2 எடுத்துக்கிட்டா போதும். இந்த 2 மட்டும் எடுத்துக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனாக இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம், அந்த ரெண்டு நம்பருமே தனித்தனியாக நம்ம எடுத்துக்க போகிறோம். 2 into 3 பாருங்க. 2 2s are 4 4 2s are 8 8 3s are 24. இப்போ இதோட LCM என்னது 8 and 12ஓட காமன் LCM என்னன்னா 24. காமன் லீஸ்ட் காமன் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 24. இதுதான் இந்த மெத்தட். இதில் வந்து எக்ஸசைஸ் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் இந்த ப்ரைம் ஃபேக்டர் தான் இங்கேயும் கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 36 கொடுத்துருக்காங்க. 36 பாருங்க 18 2s are 36. இப்படி தெரியல அப்படின்னா தனியாக டிவைட் பண்ணி பாருங்க. 36 வந்து 2 ஆல் போட்டு பார்த்தோன்னா 2 1 is 2. பேலன்ஸ் எனக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஏன்னா 3ல் 2 போச்சுன்னா பேலன்ஸ் 1 கிடைக்கும். 1 வந்து 2 ஆல் என்ன பண்ண முடியாது, நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ மேலே அந்த 6 நம்ம கீழே இறக்குறோம். 6 8 2s are 16. ஸோ 8 மேலே 8 2s are 16. ரிமைண்டர் என்ன கிடைக்குது 0. 0 என்ன ஆகுது, சம் முடிஞ்சிடும். ஸோ இங்கே 18 அந்த எந்த நம்பரால் டிவைட் பண்ணுவோம், 2 ஆல் டிவைட் பண்ண நம்பர் இங்கே வந்துடும். ஓகேவா? 18 2s are 36. இப்போ இந்த 18 நம்மளால் பிரிக்க முடியுமா? 18 எப்படி பிரிக்கலாம், 9 2s are 18 பிரிக்கலாமா. 9 2s are 18. அடுத்து 9 எந்த டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும். 3 3s are 9. ஏன்னா 9 வந்து 2 டேபிளில் வராது. ஸோ 2க்கு அடுத்து எந்த நம்பரில் வந்து 9 வருதுன்னு பார்த்தா 3 டேபிளில் தான் வரும். அப்போ 3 3s are 9 கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 3s are 9 போட்டதால இங்கே 3 ஆயிடுச்சு. 3 எந்த டேபிளில் மட்டும்தான் வரும் அப்படின்னா 3 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 1 3s are 3. புரிஞ்ச அந்த ஸ்டெப் உங்களுக்கு. 1 3s are 3. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். 2 into 2 into 3 into 3 பார்த்தீங்கன்னா 2 into 2 into 3 into 3 கொடுத்துருக்காங்களா. இதென்னது இந்த 36ஓட ப்ரைம் ஃபேக்டர். 2 into 2 into 3 into 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா 28 கொடுத்துருக்காங்க பாருங்க. 28 பாருங்க
28 2ஆல் டிவைட் பண்ணா கிடைக்கும் 14. அப்ப 14 2s are 28. அடுத்து 14 2 டேபிள்ல வருமா? சோ 7 2s are 14. அடுத்து 7 எந்த டேபிள்ல மட்டும் தான் வரும்? அந்த 7 டேபிள்ல மட்டும் தான் வரும். சோ 1 7s are 7. ஒண்ணுக்கு மேல என்ன பண்ண முடியாது, இந்த நம்பரை நம்மளால மல்டிப்ளை பண்ணியோ டிவைட் பண்ணியோ கொண்டு வர முடியாது. சோ இந்த 28 அப்படிங்கிற இந்த நம்பரோட பிரைம் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 × 2 × 7 பாத்தீங்கன்னா 2 × 2 × 7 அப்படி கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி தான் அடுத்த நம்பர் கொடுத்துருக்காங்க 48 கொடுத்துருக்காங்க பாருங்க. 48 2ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 24. 24 × 2 48. அடுத்து 24 2 டேபிளே வருமா? 12 × 2 24. அடுத்து 12 2 டேபிளே வரும். 6 2s are 12. அடுத்து 6 எந்த டேபிள்ல வரும்? 3 டேபிள் 2 டேபிளே வரும். 3 2s are 6. அடுத்து 3 எந்த டேபிள்ல வரும்? சாரி இந்த சம் தப்பா இருக்கு பாருங்க. 48 எந்த டேபிள்ல வரும்னா 2 டேபிள்ல வரும். 24 × 2 24 × 2 48. அடுத்து 24 எதுல வரும்? அதே 2 டேபிள்ல வரும். 12 2s are 24 வரும். அடுத்து 12 எந்த டேபிள்ல வரும்? அதே 2 டேபிள்ல வரும். 6 2s are 12 வருமா? 6 2s are 12 கிடைக்குமா? அடுத்து பாருங்க அந்த 6ம் 2 டேபிள்ல வரும். 3 × 2 = 6. அடுத்து 3 டேபிள் எதுல வரும்? 1 டேபிள்ல மட்டும் தான் வரும். சோ 1 × 3 3 இதுவரை வந்துருச்சு. அப்ப இதோட பிரைம் ஃபேக்டர் என்னது? 2 × 2 × 2 × 2 × 3 இதான் என்னது இந்த நம்பரோட, இந்த 48 அப்படிங்கிற இந்த நம்பரோட பிரைம் ஃபேக்டர். அதே மாதிரி தான் 56 கொடுத்துருக்காங்க, 52 கொடுத்துருக்காங்க, தென் 68 கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி ஆன்சர்ஸை கொடுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த டேபிள் பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒரு ரேபிட் வந்து 4 ஸ்டெப் அப்படி நடந்துச்சு அப்படின்னா 10 தடவை நடந்தால் அது எத்தனை ஸ்டெப் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண பார்த்தீங்களா? அந்த 4 டேபிள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 4 8 16. ஒருவேளை 5 ஸ்டெப்ஸ் நடந்திருந்தா எவ்வளோ வரும்னு பார்த்தோமா? 5 10 15 போச்சு. அதே மாதிரி தான் இதுவும் பாருங்க 7 14 21 20 and 35. அது 7 ஸ்டெப் நடந்துச்சுன்னா எவ்வளோ நடக்கும் அந்த மாதிரி தான். ஓகேவா? அப்போ 9 வந்துன்னா 9ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 9 18 27 36 and 9 டேபிள் அப்படியே வரும். அடுத்து 10 டேபிள் பார்த்தீங்கன்னா 10 20 30 40 50 அப்படியே போகும். அடுத்து 4 2 பார்த்தீங்கன்னா 12 டேபிள் 12 24 36. அதே மாதிரி மொத்தம் 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 நம்பர்ஸ்க்கும் அதோட மல்டிபிள்ஸ் வந்து எழுதணும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் புக் எக்ஸசைஸில் லிஸ்ட் த 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈச் நம்பர் அண்ட் ஃபைண்ட் த காமன் மல்டிபிள்ஸ். அதாவது இங்கே அவங்க கொடுத்துருக்க இங்கே பார்த்தீங்கன்னா 2 and 3 கொடுத்துருக்காங்க. இதோட மல்டிபிள்ஸ் பார்க்கணும். இதோட மல்டிபிள்ஸ் என்னது? இந்த 2 டேபிள் 2 4 6 8 10 12 அப்படின்னு சொல்லிட்டு 20 வரையும் எழுதணும். தென் 3 3 6 9 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து 10 டைம்ஸ் அதாவது 30 வரையும் எழுதிட்டு இந்த ரெண்டு டேபிள்ஸ்லையும் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ 2 டேபிள் பார்த்தீங்கன்னா 6 காமனாக இருக்கும் அண்ட் 12 காமனாக இருக்கும். 6 12 and 18 இந்த 3 நம்பர் என்னவா இருக்கும்? காமனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 6 வரும், 18 வரும், சாரி 12 வரும் அண்ட் 16 18 வரும். அதே மாதிரி 3 டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 6 12 18 இந்த 3 நம்பரும் வரும். இதே மாதிரி மொத்தம் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? மொத்தம் 6 சம் கொடுத்துருக்காங்க. 6 சம்லையுமே இப்போ 3 கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? அந்த 3 டேபிள் எழுதணும். 3 6 9 12 அந்த மாதிரி. 5 டேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா 5 10 15 சொல்லிட்டு அந்த நம்பர் எழுதணும். இந்த 2 டேபிள் எந்த நம்பர்லாம் காமனாக பொதுவாக இருக்கும் அந்த நம்பர் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியும் அந்த 2 நம்பர் என்ன பண்ணிடணும்? கனெக்ட் பண்ணிடணும். அதே மாதிரி இது மொத்தம் 6 சம் கொடுத்துருக்காங்க. 6 சம்க்கும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த அதே தான் ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 வந்து எந்தெந்த டேபிளில் வரும்? 1 2 and 4 டேபிளில் வரும். 8 எதில் வரும்? 1 2 4 and 8ல் வரும். இது இந்த 2 நம்பர் எந்தெந்த டேபிள் எல்லாம் காமனாக வருது? 1 2 and 4ல் வருது. ஸோ அதோட காமன் ஃபேக்டர் என்னது? 1 2 and 4. அடுத்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபேக்டர் 6 and 8 கொடுத்துருக்காங்க. 6 வந்து எந்த டேபிள் எல்லாம் வரும்? 1 டேபிள் 2 டேபிள் 3 டேபிள் and 6 டேபிளில் வரும். 8 எந்தெந்த டேபிளில் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 2 4 and 8 டேபிள்ஸில் அந்த 8ங்கிற நம்பர் வரும். இந்த 2 டேபிள்ஸ்க்கும் இந்த 2 நம்பர்ஸ்க்கு எந்தெந்த டேபிள்ஸ்லாம் காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 2. ஏன்னா இன்னொரு நம்பர் இதில் வருது 3 and 6ல் வருது, 8 இதில் வருது 4 and 8ல் வருது. ஸோ இது ரெண்டுக்கும் காமன் என்னது? 1 and 2. ஏன்னா ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிறது எந்த நம்பர்? 1 and 2. ஸோ இதோட காமன் ஃபேக்டர் என்னது? 1 2. அதே மாதிரி இங்கே மொத்தம் 5 சம் கொடுத்துருக்காங்க. 5 சம்மில் 2 சம்மோட ஆன்சர்ஸ் இப்போ நான் கொடுத்துட்டேன். தென் 3 சம்மோட ஆன்சர்ஸ் என்ன பண்ணணும்? நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ 8 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. 8 டேபிள் வந்து நம்ம 10 வரையும், அதாவது 8 10s are 80 அது வரையும் எழுதுகிறோம். தென் 12 கொடுத்துருக்காங்க.
12 என்ன பண்ண போகிறோம் 12 10s are 120 அது வரை இந்த 84 வரை தான் எழுதியிருக்காங்க. பட் இது எது வரை எழுதணும் 12 10s are 120 வரும். அது வரை இது எழுதிடணும். எழுதிட்டு இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் எது வந்து காமனாக இருக்குது அப்படின்றத என்ன பண்ணணும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எந்தெந்த நம்பர்ஸ்லாம் காமனாக இருக்கோ அந்த நம்பர்ஸ்லாம் ரவுண்ட் பண்ணி அது வந்து காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எழுதிடணும். ஓகேவா? அதே மாதிரி மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 சம் கொடுத்துருக்காங்க. 4 சமுக்கு என்ன பண்ணிடணும் ஆன்சர் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் நம்ம அந்த பாக்ஸ் போட்டு பண்ண பார்த்தீங்கன்னா எல்சிஎம் சம், அந்த எல்சிஎம் சம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்பர்ஸ் இப்போ என்ன பண்ணணும் நம்ம எல்சிஎம் போட்டு அதோட லீஸ்ட் காமன் நம்பர்ஸ் என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 12, 30 கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க 12, 30 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 12க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 12 எடுத்துக்கிறோம். 12 எந்த டேபிள் 2 டேபிளில் வருமா? ஃபர்ஸ்ட் நம்ம எந்த நம்பர் எடுத்தாலுமே 2 டேபிள் வரணும். 2 டேபிள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. சப்போஸ் இந்த நம்பர் 2 டேபிளில் வராது அப்படின்னா 3 டேபிள் 4 டேபிள் அப்படி எந்த டேபிள் அந்த நம்பர் வருமோ அதை வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஈஸியான மெத்தட். ஃபஸ்ட்டு அதுதான் ஒரு சிம்பிளஸ்ட் வே. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. 12 வந்து 2 டேபிளில் வரும். 6 2s are 12 வருமா? 6 2s are 12. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 2 டேபிளில் வருமா? 3 2s are 6. அடுத்து 3 எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 1 3s are 3. இது வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம வந்து 12க்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 30 கொடுத்துருக்காங்க. இப்போ 30 எடுங்க. 30 2 டேபிளில் வருமா? 15 2s are 30 வருமா? அடுத்து 15 எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் தான் வரும். 2 டேபிளில் 15 வராது. ஓகே, அப்போ 3 டேபிள் எடுத்துக்கிறோம். 5 3s are 15 5 3s are 15. அடுத்தது 5 எந்த டேபிளில் மட்டும்தான் வரும்? 5 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 1 5s are 5. இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 12க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். 13க்கும் அந்த பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 12க்கும் பிரைம் ஃபேக்டர் 30க்கும் பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். அது என்னென்ன பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 12னா 2 × 2 × 3 கண்டுபிடிச்சிருக்கோமா? 2 × 2 × 3. இந்த ஒன்றுங்கிறது எல்லாருமே காமனாக வருது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டோம் நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். தென் 30க்கு பாருங்கள். 30க்கு எடுத்துட்டோம்னா என்னெல்லாம் வச்சுருக்கோம்? 2 × 3 × 5 2 × 3 × 5 கண்டுபிடிச்சிருக்கோமா? இதில் எந்தெந்த நம்பர்லாம் காமனாக வருதுன்னு பாருங்கள். காமனாக இருக்கா? இங்கே பாருங்கள். இந்த 2 நம்பர் தானே இருக்குது காமனாக இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக என்ன பண்ணிக்கிறோம்? 2 ஒரே ஒரு 2 மட்டும் எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு 2 மட்டும் எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள் இங்கே காமனாக இல்லை. ஸோ இந்த 2 எடுத்துக்கணும். இதில் 2 3 இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு 3 மட்டும் காமனாக எடுத்துக்கிறோம். தென் 5 அதுவும் தனியாக இருக்குது. ஸோ அந்த 5 எடுத்துக்கிறோம். பாருங்க 2 × 2 4 4 3s are 12 12 5s are 60 12 5s are 60. அப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் உள்ளது 60. ஓகேவா? 2 இருக்குது. 2க்கு காமனாக ஒரு 2 எடுத்துக்கிறோம். தென் 3 இருக்குது. 3 காமனாக ஒரு 3 எடுத்துக்கிறோம். இந்த 2 5 தனித்தனியாக இருக்குது. ஸோ அந்த ரெண்டு நம்பரையுமே என்ன பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது? 60. இப்படி தான் என்ன பண்ண போகிறோம்? இந்த சம் ஃபுல்லாக பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே 12 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 சம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு நம்பரை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பர்ஸுமே வச்சு என்ன பண்ணணும்? நீங்கள் எல்லா சமையுமே ட்ரை பண்ணிடணும். ஓகேவா? இதோட இந்த லெசனோட போர்ஷன் முடியுது. இந்த லெசனோட போர்ஷன் முடியுது. இதோட ஒர்க் புக் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. ஆன்சர்ஸ் நான் கொடுக்குறேன். பட் என்ன பண்ணிங்க மஸ்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணால் மட்டும்தான் இது எப்படி இதோட ஆன்சர்ஸ் வந்துச்சு, எப்படி இந்த சம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத புரியும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.